அனைவருக்கும் வணக்கம். 2024-25 அகாடமிக் இயரில் 11th ஸ்டாண்டர்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா போத் ப்ரைவேட் அண்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு அப்படிங்கிறது வந்து எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதற்கு என்ன கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, என்ன எலிஜிபிள், எப்போ எக்ஸாம் டேட்டு, எவ்வளோ மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு அப்படிங்கிறது நமக்கு வந்து எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19/10/2024. இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அல்லது ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி ஸ்கூலு எந்த டைப் ஆஃப் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓவராலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிறப்ப சனிக்கிழமை 19/10/2024, அதாவது நெக்ஸ்ட் மந்த்து நமக்கு வந்து நடக்கு. இதில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஸ்காலர்ஷிப் தருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1500 ஒவ்வொரு மந்த்துக்கும் 1500 சரிங்களா. மொத்தமாக 2 வருடங்களுக்கு நமக்கு வந்து கொடுப்பாங்க. 11th and 12th முடிக்கிற வரைக்கும் எடுப்பாங்க. இந்த 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுங்களா. இந்த 1500 ஸ்டூடெண்ட்டில் 50%, அதாவது 750 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் சரிங்களா. முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 50% சரிங்களா அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பிற தனியார் பள்ளி மாணவர்கள் சரிங்களா. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் அதில் இருப்பாங்க, ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இதில் இருப்பாங்க சரிங்களா. இதில் கொஷின்ஸ் வந்து எதன் அடிப்படையில் எடுப்பாங்க அப்படின்னா, நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் சரிங்களா. நீங்கள் 10ஆவதில் படித்த தமிழ் சப்ஜெக்ட் அதில் இருக்கக்கூடிய புத்தகத்திலேருந்து தான் நமக்கு வந்து கொஸ்டின் வரும். எல்லாமே கொள்குறி வகை. கொள்குறி வகைனா நமக்கு தெரியும், அந்த சரியான விடை தேர்ந்தெடுத்துக்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓஎம்ஆரில் நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் நமக்கு வரும். அனைத்து மாவட்டங்களும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த தேர்வு வந்து என்ன பண்ணும் நடைபெறும் சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 2024-25 கல்வியாண்டு தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளிலும் 11ஆம் வகுப்பு நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்டு என்ன பண்ணிகிட்ருக்கணும், இப்போ படிச்சுட்ருக்கணும் சரிங்களா. நீங்கள் மெட்ரிக்காக இருக்கலாம், சிபிஎஸ்சியாக இருக்கலாம், ஐசிஎஸ்சியாக இருக்கலாம், இந்த ஸ்கூல் உட்பட சரிங்களா. கவர்மெண்ட் ஸ்கூலு ப்ளஸ் வந்து மெட்ரிக் ப்ரைவேட் எல்லா ஸ்கூலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 19/10/2024 சனிக்கிழமை நமக்கு நடக்கிறதுக்கு. நீங்கள் என்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் 5ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதியிலேருந்து வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 19/9/2024 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா www.tg.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்ட்டை ஆர் ஹெச்எம்ஸ்ட்டை வந்து தகவல் சொன்னீங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 ரூபா சரிங்களா. நீங்கள் வந்து கட்ட வேண்டிய தொகை 50 ரூபா தான். ஸோ உங்களுடைய டீச்சர்ஸ்ட்டை நீங்கள் சொன்னீங்கனாலே அவங்க வந்து அப்ளை பண்ணிவிடுவாங்க. லாஸ்ட் டேட் விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 19/9/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க சரிங்களா. 100 கொஸ்டினில் இங்கே பாஸ் மார்க் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இங்கே எல்லாமே கட் ஆஃப் மார்க்ஸ் தான் சரிங்களா. அந்த இப்போ 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கட் ஆஃப் மார்க் வந்து போடுவாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 69 மார்க்ஸ் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் இது எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். அப்ஜெக்டிவ் டைப் தான் எல்லாமே சரிங்களா. சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க எழுதுங்க அப்படிங்கிற மாதிரியான கொஷின் டைப் தான். ஸோ 100 மார்க்ஸுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். 750 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு, 750 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூலு 2 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. நமக்கான எக்ஸாம் டேட்டு 19/10/2024. அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட்டு 19/9 சரிங்களா. 19ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்க, அப்ளை பண்ணுறங்க. ஸோ எக்ஸாம் ஃப்ரீயாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். படிச்சுட்டு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 10th தமிழ் மட்டும். ஏன்னா நமக்கு வந்து முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு, அதுக்கு தான் நம்ம வந்து மேக்ஸ் படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும், இது எல்லாமே. அதுலேயுமே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஷனாக இருந்தாங்க. லாஸ்ட் டைம் கேட்டாங்க, சார் எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா
தமிழ் மட்டும்தான் படிக்க சொன்னாங்க, நீங்கள் வந்து நிறையா சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வெறும் தமிழ் மட்டும்தான், நீங்கள் மேக்ஸ் சயின்ஸ் எதுவுமே என்ன பண்ண தேவை படிக்க தேவை. ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பரு, லாஸ்ட் இயர் நடந்த அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் 11th படிச்சுட்டு இருந்தாலே எலிஜிபிள் தான். இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்கள். நம்ம அகாடமிக் இயர் ஸ்டார்டிங் ஆகும்போதே சொன்னோம் சரிங்களா, நீங்கள் ஸ்காலர்ஷிப் வந்து எக்ஸாம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அது அதே மாதிரி கால்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள், படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.